நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக ஒரு மாபெரும் புரட்சி பெண் உங்களில் ஒருவராக களமிறங்குகிறார் எனது அருமை சகோதரி கார்த்திகா அவர்கள். அவர்களை அறிமுகப்படுத்துவதிலிருந்து எனது உரையை துவங்குகிறேன். ஒரு பெண் என்பவள் அரசியலுக்கு வருவது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு ஒரு சிலர் தெரியும்னு நினைக்கிறேன். எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, முந்தைய காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்தே தொடங்குகிறேன் மரியாதைக்குரிய அம்மா லீலாவதி அவர்கள். அதற்கு பிறகு ஒரு அரசியல் பெரும்புரட்சியாக இருந்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அதற்கு பிறகாக திமுகவிலும் சரி மற்ற கட்சிகளிலும் சரி பேசுகின்ற பெண் ஆளுமையாக அரசியல் பலம் கொண்டவராக பெருசாக யாருமே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, பெண்களுக்கான அங்கீகாரத்தை பெண்ணியம் பேசி வளர்ந்த திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ இன்னும் இருக்கக்கூடிய ஏனைய பிற கட்சிகளோ கொடுத்ததாக வரலாறு இல்லை. முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி என்ற ஒற்றை கட்சி மட்டும்தான் பெண்களுக்கான சம உரிமையை கொடுத்து ஒரு சாமானிய குடும்ப பெண்களையும் சமையலறையில் இருந்தவளையும் கொண்டு வந்து இன்னைக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக களம் இறக்கி இருக்கிறது என்றால் அதற்கு பேருதான் பெண்ணியம். அதற்கு அடையாளம்தான் பெண்களுக்கான புரட்சி. அதில் ஒரு அடையாளம்தான் எனது அருமை சகோதரி கார்த்திகா அவர்கள். முதல்ல நான் இந்த நன்னீலம் சட்டமன்ற தொகுதி, இந்த நன்னீலத்துக்கு நல்ல நிலம் நல்ல நீர் உள்ள நிலம், இது ரெண்டுமே நன்னீர் உள்ள நிலம், இது ரெண்டுமே இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய அடையாளமாக இருக்கும். அதே போன்று ஒரு மாபெரும் சிறப்புமிக்க இந்த கொல்லுமாங்குடியில் நன்னீலம் சட்டமன்ற தொகுதி சார்பாக நாடாளுமன்ற வேட்பாளரை அதையும் இதுவரைக்கும் எங்கும் இல்லாத அளவிற்கு இந்த இடத்தில்தான் முதலில் கார்த்திகா அறிமுகப்படுத்தப்படுகிறாள். இந்த நிலத்தின் பிள்ளையாக ஒட்டுமொத்த மக்களின் குரலாக அவள் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கணும். இதுவரைக்கும் போயிருக்காங்க. நான் சில அரசியல் துவக்கங்களோடு தொடங்குறேன். காங்கிரஸ்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருந்துச்சு, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கை சின்னம் காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருந்தது, தற்போதைக்கு இருந்ததாக தெரிகிறது. இன்னும் அடுத்த தேர்தலை இல்லாமலே போய்விடும். இதுதான் காங்கிரஸோட நிலைமை. இன்னொரு பக்கம் காங்கிரஸை எதிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காங்கிரஸையும் சேர்த்து எதிர்க்க உருவாக்கப்பட்ட கட்சி கம்யூனிஸ்ட். இப்ப 3 கூட்டணிப்பா, இப்ப 3 கூட்டணி. எப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை நமக்குள்ள விதைச்சிருக்காங்க அப்படின்னா, இங்கு மக்களின் தேவைக்காக கூட்டணி இதுவரை வைக்கப்படவே இல்லை. மாறாக சீட்டுக்கும் ஓட்டுக்கும் மட்டும்தான், நோட்டுக்கும் மட்டும்தான் இங்கு கூட்டணிகள் அமைக்கப்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சி ஏன் இந்த மண்ணில் தேவை? ஒன்றே ஒன்று மட்டும்தான். எங்க ஐயா பேசிட்டு போகும்போது, மருத்துவர் ஐயா பேசிட்டு போகும்போது சொன்னார், இங்க உட்கார்ந்துருக்கங்கள்லாம் 25 வயது இளைஞர்கள், அவரையும் சேர்த்துத்தான். கருத்தியலும் சிந்தனையிலும் அவரும் 25 வயது இளைஞர். ஏனென்றால் தமிழர் நாட்டுக்கென்று ஒரு அரசியலை தீர்மானிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு வந்த மனிதர். அதனால் எங்க அண்ணன் மண்டல செயலாளர் மரியாதைக்குரிய எங்க அப்பு அண்ணன் என்னுடைய மூத்தவர் பேசும்போது பல விஷயங்களை குறிப்பிட்டார். இந்த நாடாளுமன்ற தொகுதியில் வென்று முடித்து போன ஐயா மரியாதைக்குரிய செல்வராஜ் அவர்கள் இந்த நிலத்துல என்ன பண்ணாரு? ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. ஒன்று பண்ணாருங்க, ஒன்று பண்ணார். சிபிசிஎல் நிறுவனத்துக்கு ஏஜெண்டாக வேலை செய்தார். விவசாய மக்களிடமிருந்து நிலத்தை பெற்றுக் கொடுத்தார். போராடிய மக்கள் மீது வழக்கை தொடுக்க சொன்னார். அந்த இடத்தில் மைய பகுதியில் ஒப்பந்தக்காரர் போற உட்கார்ந்து கொண்டு பஞ்சாயத்து பேசி முடித்தார். இதை தவிர என்ன செஞ்சாரு? காவிரி நதி நீரை மீட்டு கொண்டு வந்து இங்க விட்டாரா? இல்ல நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு விடயத்திற்கு, விவசாயிகள் போராட்டத்திற்கு, நீட்டு எதிர்ப்புக்கு ஏதாவது ஒன்றுக்கு குரல் கொடுத்தாரா? ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு அவர் பேசிய ஒரே ஒரு காணொலி காட்டுங்க. அதுலயும் எங்க அக்கா கனிமொழி இன்னும் 4-5 பேர்லாம் இருக்காங்க. நாங்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்துட்டோம். எப்படி ஏற்றிங்க? கையெழுத்து மட்டும் போட்டுட்டு வந்துட்டோம். எதிர்த்தோமுங்க, வெளிநடப்பு பண்ணிட்டோம். சரி, வெளில வந்தீங்களா? என்ன செஞ்சீங்க? நாடாளுமன்றத்தை முடக்கிட்டீங்களா? சட்டத்தை நிராகரிக்க செஞ்சிட்டீங்களா? உங்கள் பதவியை ராஜினாமா பண்ணீங்க? நோ, நெவர். கையெழுத்து மட்டும் கேட்டாங்க, போட்டுட்டு வந்திருக்கோம். இவ்வளவுதான் திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சது. வரக்கூடிய தேர்தலின் போதும் உங்ககிட்ட வந்து நிற்பாங்க. என்ன செய்ய போறீங்க? இந்த பையில இருக்கு பாருங்க, இது தமிழ்நாட்டினுடைய தற்போதைய முக்கியமான பொருள். பிரிச்சு காட்டுறேன், சர்ப்ரைஸ். வாங்க வாங்க. பூண்டு கிலோ 480 ரூபா. 2 கிலோ பூண்டு உங்களுடைய ஒரு ஓட்டு. 1000 ரூபா தானே கொடுக்குறாரு. எதுக்கு எடுத்தாலும் எங்க அண்ணன் கனவுல, எங்க அண்ணன் ஐயா ஸ்டாலின் கனவுல 1000 ரூபா பைத்தியம் பிடிச்சிக்கிச்சின்னு நினைக்கிறேன். மூளை புள்ள 1000 ரூபா.
பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய், படிக்கின்ற பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய், இப்போ படிக்க போகிற ஆண்களுக்கு மாதம் 1000 ரூபாய், ஒரு கோட்டு ஒரு கோழி பிரியாணி மாதம் 1000 ரூபாய் கொடுத்தா எங்கள் அண்ணன்களை சந்தோஷமாக இருப்பாங்களா இல்லையா? அதுக்கு மட்டும் பாட்டிலுக்கு 20 ரூபா ஏற்றி வச்சுருக்கீங்க. என்ன நியாயம்னு கேட்குறேன் நான். என்ன நியாயம்? இல்லை நீங்கள் 1000 ரூபா கொடுங்க கொடுங்க, அது ஏங்க பாட்டில் ஏற்றுறீங்க? புரிந்து கொள்ள வேண்டும் அருமை சொந்தங்களே, புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டு ஆண் ஒரு நாளைக்கு 400 ரூபாய் குடி செலவுக்கு செலவு செய்கிறார். அப்படி கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு 12,000 ரூபா. 12,000 ரூபாயை நம்மள்ட்ட இருந்து வாங்கிக்கிட்டு 1000 ரூபாயை திருப்பி கொடுத்து பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய். அதில் ஒரு விளம்பரம், ஒரு அம்மா இந்த 1000 ரூபாயை வாங்கித்தான் நான் தன்மானத்தோடு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் மானம் இல்லாமல் தெரிஞ்சியா? அதுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்ச நீ? இந்த ஒரு நைட்டி விளம்பரம் வரும் பாருங்க, இந்த நைட்டியை அணிந்த பிறகுதான் நான் குடும்ப பெண்ணாகவே உணர்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்ச? அந்த மாதிரி இந்த 1000 ரூபாய் வாங்கித்தான் என் வாழ்க்கையை நான் பிரகாசித்தேன். ஒரே ஒரு பெண்ணாவது மாதம் 30 நாளும் வேலை செய்ய நான் தயார், உழைப்பதற்கு நான் தயாரா இருக்கிறேன். 8 மணி நேரம் வேலை கொடு, ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம் கொடு. யார் கேட்டிருக்கோம்? நம்ம இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் மக்கள் நல பணியாளர்னு வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களால் தான் திமுக ஜெயிக்குது, அவங்களால் தான் அண்ணா திமுக ஜெயிக்குது. ஏன்னா அவங்களாம் தற்காலிக பணியாளர், ஒப்பந்த பணியாளர்களாக இருக்கிறாங்க. உங்களை நிரந்தர பணியாளராக ஆக்குறேன், 100 நாளைக்கு வேலைக்கு வர எல்லா பெண்களையும் கட்சி கூட்டத்துக்கு கூட்டுவாங்கன்னு ஆளுக்கு 1000 ரூபா காசு கொடுத்துட்றாங்க. 50 பேரும் கட்சி கூட்டத்தில் போய் அவங்க ஏன் வந்திருக்காங்க, எதுக்கு வந்திருக்காங்க, திமுகவுடைய கொள்கை தத்துவம் நிலைப்பாடு இதெல்லாம் பிடிச்சி வந்திருக்காங்களா? நோ, நெவர். ஒரு பிரியாணி 1000 ரூபா காசு, ஒரு சேலை. இப்போ எங்கள் ஐயா பேச போகும்போது சொன்னார், நாம கண்ணகியினுடைய வாரிசுகள், பாண்டிய நெடுஞ்சலின் வாரிசுகள், ராஜராஜ சோழனின் வாரிசுகள், ராஜேந்திர சோழனின் வாரிசுகள். காலையில் போங்க வாஞ்சூர் பஸ் ஸ்டாண்டா எல்லாம் குப்புற கிடக்கு, போய் பாருங்க. ஒரு ஆட்சி என்பது எதை கொடுக்க வேண்டும்? கல்வியை கொடுக்கணும், மருத்துவத்தை கொடுக்கணும், நல்ல சாலை வசதியை கொடுக்கணும், படித்தவனுக்கு வேலை கொடுக்கணும். மாறாக திமுக அண்ணா திமுக சாராயத்தை தவிர எதை சரியாக கொடுத்திருக்கிறது? எதை கொடுத்திருக்கு? வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடைகள். நான் என்ன கேட்கிறேன், உங்கள் பிள்ளை குடிக்க கூடாது, உங்கள் மருமகன் குடிக்க கூடாது, ஆனால் நீங்கள் குடிக்கலாம். குடிப்பவருக்கு வாக்கு செலுத்தலாம், அதிகாரத்தில் உட்கார வைக்கலாம். சாராயம் விற்கிறவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம், ஆனா சாராயம் காய்ச்சறவன் கையில இன்னைக்கு ஆட்சியை கொடுத்து வச்சிருக்கோம். இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து. இந்த மக்கள் நல பணியாளர்லாம் யோசிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நிரந்தர பணி கன்ஃபார்ம் கிடையாது. நான் சொல்றேன், கன்ஃபார்மா கிடையாது. இந்த நிதிநிலை அறிக்கையிலையும் வரல, அடுத்த நிதிநிலை அறிக்கையிலையும் வரப்போறது இல்லை. நீங்க இனிமே கூட்டத்தை கூட்டிட்டு அங்க போகாதீங்க. உங்களுக்கு நிரந்தர பணி வேணுமா? உள்ளூரிலேயே தன்மானத்தோடும் தன்னுடைய நிலத்தின் வளத்தையும் பயன்படுத்தி தொழிற்சாலைகளை உருவாக்கி உள்ளூர் வளங்களை மேம்படுத்தி தற்சார்பு பொருளாதாரத்தின் மூலம் உங்களுக்கும் சேர்த்து உங்களுடன் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் வேலை வேண்டுமா? நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்கள். இல்லை எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சிக்கல், எல்லா இடத்துலையும் விலைவாசி ஏறி போச்சு. ஓட்டுக்கு 1000 ரூபா, அதிகபட்சம் டஃப்பான கேண்டிடேட் நின்னாங்க அப்படின்னா, வேட்பாளர் கொண்டு ஸ்ட்ராங்காக நிறுத்தி விட்டாங்கன்னா 2000 ரூபா. பூம்புகார்லாம் ஒரு ஓட்டுக்கு 7000 ரூபா. 7000 ரூபா. நான் பூம்புகாரில் போட்டியிடும் போது 7000 ரூபாய் ஒரு வாக்கு, 5 ஓட்டு இருக்கு, 35,000 ரூபா வாங்கிடுவேன். ஆனால் 12 குழு இருக்கு, பிரித்து கட்டினாலும் பத்தாது, பிரித்து கட்டினாலும் பத்தாது. காலையில் எந்திரிச்சு வெளியில் வர்றேன்ல, எங்கள் ஊரில் ஒரே வட்ட வட்டமாக உட்காந்துருப்பாங்க, சிரிக்கிறாங்க. பெரியம்மா 2 குழு தானே, 2 4 4 போல சொல்ல மாட்டேங்கிறாங்க. 10 பேர் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், நடுவில் ஒருத்தர் சேரை போட்டு உட்காந்துருப்பார், ஆஃபீஸர். இந்த பைக்கு சத்தம் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்காரோட பைக் சத்தம் தெரிய மாட்டேங்குது. லோன் ஆஃபீஸர் பைக் சத்தம் கேட்டால் அப்படியே வட்டமாக 10 பேர் உட்காந்துரு. லோன் எழுதுற அன்னைக்கு தான், கட்டுறப்பெல்லாம் கிடையாது. கட்டுறப்ப அவன் படுவான் பாருங்க பாடு. ஏம்மா 11 மணி ஆச்சுமா, 11:20மா, 11:35மா, நான் என்னோட ஹையர் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணுமா? சிரிக்கிறீங்க, எனக்கு வயிறு எரியுது. ஆண்டாண்டு காலமாக ஒரு கோழியை விரட்டுவதற்கு, நீங்க பட்டினப்பாளையெல்லாம் எடுத்து பாருங்க, ஒரு கோழியை விரட்டுவதற்கு காதில் போட்டிருந்த தங்க வைர கம்மலை கலட்டி விட்டறிஞ்சு கோழியை விரட்டின என் பெண்கள் இன்னைக்கு 10 பேர் வட்டமா சுத்தி உட்காந்துட்டு அதுல பெருமை. எனக்கு 35,000 எழுதியிருக்காண்டி, உனக்கு எழுதல. ஏன்னு கேளு, நீ 2 டியூ ஒழுங்கா கட்டல. உனக்கு என்னமோ காட்டுதா, அது பேர் என்னமா, என்ன சொல்லுவாங்க, உனக்கு ஓடி காட்டுதான், ஓடி காட்டுதுங்க, ஒடியாந்து காட்டுதுங்கிறாங்க. நான் போய் திருது அந்த ஆஃபீஸர், அது ஆனால் என் ஃப்ரெண்டு வேறு அந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன். ஏன்னா படித்தவங்களுக்கு மோடி வேலை கொடுக்குறாரோ இல்லையோ, இந்த கம்பெனி தான் வேலை கொடுத்துட்ருக்கு பாதி பேருக்கு. ஏன்னா இப்போ வேலை செய்கிறாரு, அந்த கம்பெனியோட பேர் வாயில் நுழைய மாட்டுது, எக்யூப்டாஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஈக்யூப்டாஸா, எக்யூப்டாஸ், அப்படி ஒரு கம்பெனி.
அந்த கம்பெனி பேரை சொல்லி நீங்கள் பிரசன்ட் சொல்லணும். பாதி பெரியம்மாவுக்கு அது வாயிலே நுழையில, ஆனாலும் வேற வழி இல்லை. 40,000 ரூபா லோன் தரானே. ஒரு அரசாங்கத்தால் கொடுக்க முடியாத விடயத்தை ஒரு தனியார் நிறுவனம் வீடு தேடி வந்து எடுத்து கொடுக்குறியான். அவனுக்கான வாய்ப்பு எங்கிருந்து வருகிறது? ஒரு அரசாங்க நிறுவனத்தினால் என் பிரச்சனையை சரி செய்ய முடியல, தனியார் நிறுவனம் வர்றான்னா அவனுக்கான வாய்ப்பை இந்த அரசாங்கம் தான் உருவாக்கி கொடுக்குது. வட்டமாக உட்காந்துக்கிட்டு கடனாளி ஆக்கி 2 குழுல எடுத்தனா 4 குழுல எடுத்துட்டேன், 4 குழுல எடுத்தனா 6 குழுல எடுத்துட்டேன். இன்னைக்கு வேற வழி இல்லை. நான் கட்டட தொழிலாளிக்கு போய் என் வீட்டில் சாவு விழுந்தா கூட நான் இன்னைக்கு லோன் கட்டியே ஆகணும். அதுலேயும் வாரக்குழு, மாசக்குழு, தாலியை அடமானம் வைத்தாவது நீ கட்டிட்டு போன்றியா? இந்த வீட்டில் தானே சாவு விழுந்துருச்சு. அந்த ஆஃபீஸர் கேட்பார், அவருக்கு வேற டங்கு வேறு வந்துடும். அங்கே போனால் அவர் சொல்லுவார், இந்த வீட்டில் சாவு விழுந்துச்சா, நீங்கள் 10 பேர் சேர்ந்து அந்த 11வது ஆள் பணத்தை கட்டுங்க. அப்போ எவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிறோம். நான் வாங்குகின்ற அந்த 1000 ரூபாய் இந்த வாழ்க்கையை தான் எனக்கு தந்திருக்கு. இந்த சாலையில் தான் நான் காலம் பூரா பயணிக்கிறேன். என் பிள்ளை இன்னும் அந்த தரமற்ற பள்ளிக்கூடத்தில் தான் படிக்குது. படிச்சுட்டு சுற்றுறவனுக்கு வேலை இல்லாமல் இன்னே வரைக்கும் சுற்றி கொண்டே தெரிகிறான். இந்த 1000 ரூபாய் காசால் நான் அனுபவித்தது என்ன? என்றைக்காவது நீங்கள் பேசியது உண்டா? நினச்சி பார்த்தது உண்டா? சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துது. எம்ஜிஆர் உசுரோடு இருக்கிறான்னு ஓட்டு போடுற கூட்டம்லாம் இன்னும் இருக்குது. ரெட்டலை நான் சாகிற வரைக்கும் ரெட்டலை, நீ செத்துருன்ற இருந்து என்ன பண்ண? இந்த மண்ணை காப்பாற்ற முடியல, இந்த மலையை காப்பாற்ற முடியல, படித்த பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்க முடியல, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல, காவிரியில் இந்த தண்ணி வாங்கி தர முடியல. எங்கள் அப்பா சொன்னார்ல, நான் மக்களை திரட்டி போடான்னு. எங்கள் அண்ணன் மட்டும் முதலமைச்சராக இருந்தா எனக்கு காவிரி தண்ணி தரல அப்படின்னா என் மண்ணில் வர நிலக்கரியினால் வரக்கூடிய மின்சாரம் தர முடியாது போடான்னு சொல்கிற தைரியம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு மட்டும்தான் உண்டு. ஒருத்தர் சொல்ல முடியுமா? இப்போ இங்கே ஒரு அண்ணன் இருக்கிறார்ல, ஐயா ஸ்டாலின் அவர்கள், அவரோட சித்தப்பா மகன் அங்கே தெலுங்கு தேசத்தில் எடுத்துகிட்டு இருக்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு. உன் சித்தப்பா மகனுக்குள்ள திமிரும் தெனாவட்டும் ஏன் உனக்கு இல்லை? இனி எடுக்க வேண்டியதானே? நாங்கள் மத்திய அரசுகிட்ட வலியுறுத்தி இருக்கிறோம். பாமக வெளிநடப்பு பண்ணுறாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்க, எந்த மக்கள் எவ்வளவு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவையான பிரதிநிதித்துவத்தை கொடுங்க என்று பேசினா அவங்கள பேச விடாமல் வெளில அனுப்பிட்டு நாங்கள் ஒன்றும் அதற்கு எதிரானவர்கள் இல்லை. ஏன் பீகாரில் எடுக்கிறாங்க, இன்னும் பல மாநிலங்களில் எடுக்கிறாங்க, ஏங்க உங்களால் எடுக்க முடியல? நாங்கள் மோடியை எதிர்த்து எதுவும் செய்ய மாட்டோம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியில் இருந்தது என்ன கருத்து ஒற்றுமைக்காக இருந்தது. எதன் காரணமாக இன்னைக்கு கழட்டி விடப்பட்டிருக்கு? திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியில் இருந்தது இந்த மண்ணில் எதற்காக இருந்தது? எதற்காக காங்கிரஸ் கழட்டி விட்டாங்க? பிறகு எதுக்கு பாரதிய ஜனதா கட்சியை கழட்டி விட்டாங்க? ஒரே குழப்பமாக இருக்குல்ல, எங்களுக்கும் அப்படித்தான் இருக்கு. இவனை எப்போ சேர்றானுங்க, எப்போ பிரிகிறாங்க, என்ன டீல் பேசியிருக்காங்க, எத்தனை சீட்டு, எவ்வளவு நோட்டு. ஒரு கட்சி சொல்லலாம், என்ன சொல்லலாம்? இந்த தமிழ் மண்ணில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வரக்கூடாது, அந்த கட்சியோட நான் கூட்டணி. இது வரைக்கும் ஏதாவது ஒரு கட்சி சொன்னிச்சா? எங்களுக்கு ஒரு 10 இடம் கொடுத்தா போதும். சுடுகாட்டில் கூட 2 கிரவுண்ட் இடம் இருக்கு, போய் உட்காந்துக்குது. எங்களுக்கு ஒரு 7 இடம் கொடுத்தா போதும். ஒரு தத்துவம், ஒரு தலைமை, ஒரு கருத்தியல், ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, ஒரு இளவும் கிடையாது. நம்ம என்னைக்காச்சும் கேள்வி கேட்டிருக்கோமா? ஏப்பா படிக்கிற பிள்ளையெல்லாம் குடிக்கிற பிள்ளையா மாற்றி விட்டுருக்க, தெரு சாராய கடையை திறந்து வச்சுருக்க. அதில் நான் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இருக்கிற பெண்களை நான் பாராட்டுவேன். ஏன்னு கேட்டால், இந்த ஈரோடு தேர்தலப்போ ஒருத்தர் குடுகுடுப்பை அடிச்சுக்கிட்டு திடீர்னு பண்ணி காங்கிரஸ் தான் வெளில போகிறது, அவர் தான் வரப்போகிறார், இவர் தான் வரப்போகிறான்னு அடிச்சுட்டு இருந்தார். அங்கே ஜெயிச்சிருச்சாமா. மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்கல்ல. நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க அப்படி ஒரு தேர்தலை. அள்ளி கொண்டு போய் மண்டபத்தில் அடைச்சிட்டாங்க. திரைப்படங்கள், ஏசி காற்றுகள், பிரியாணி பொட்டலங்கள், உறக்கங்கள், பெட்டுகள், போர்வைகள்னு கொடுத்து வச்சுட்டு அதில் இளைஞர்கள் ஒரு 2 பஸ்ஸில் டூர் கூட்டு போயிட்டாங்க. நீ இருந்தா தானடா நாம் தமிழர் கட்சி வந்து ஓட்டு கேட்ப, தூக்குறேன்டா அம்புட்டு பேரையும் அப்படின்னு தூக்கிட்டாங்க. நாங்கள் போய் வீடு வீடாக பார்க்குறோம், ஒருத்தரையுமே காணும். எல்லாம் ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க, பட்டியில் அடைச்சி வச்சுருக்க மாதிரி அடைச்சி வச்சுருந்துட்டு கரெக்டாக தேர்தலப்போ வந்து 2 பஸ்ஸு இறங்குது. தம்பி நீங்களாம் எங்கே போயிருக்கீங்க? நாங்கள் டூர் போயிருந்தோன்றியா. யார் தம்பி கூட்டு போனால்? திமுக தான் செலவு பண்ணி அன்றைக்கி தான் வச்சுருந்த காசெல்லாம் வெளில வரும். எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி ஓடின ஓட்டத்துக்கு அவர் பதவியை ராஜினாமா செய்ய வச்சுருக்கீங்க. துரோகிகளை, பாவிகளை. அவரோட மனசாட்சியாக இருந்து நான் பேசுகிறேன். திமுகவோட ஒரு மாவட்ட செயலாளர் தான் இதை பேச சொன்னார். வரும்போது ஃபோன் பண்ணி சொன்னார், என் மேலே கம்ப்ளைண்ட் கிடையாது, அவரோட பாவம், அவர் தான் பேச சொன்னார். இப்படி எங்கள் அண்ணன் ஓடி ஓடி பரோட்டா சுட்டார், நடந்தார், சங்கிலி தாண்டினார், குட்டிக்காரன் போட்டார், குரங்கு வித்த பண்ணார். இவ்வளவும் பண்ணி அந்த மனுஷனை ஜெயிலில் தூக்கி போட்டிங்க. வெறும் 300 கோடி ரூபாய்க்கு 700 கோடி ரூபாய் அடிச்சுட்டு திருநெல்வேலியில் இருக்கிற எம்பி கல் மாதிரி உட்கார்ந்துருக்கிறார். எங்கள் அண்ணன் தங்கம் தென்னரசு
இவ்வளவு கொள்ளை அடிச்சு விட்டு நேற்று நிதிநிலை அறிக்கை வாசிச்சுட்டு இருக்கிறார். எங்க அண்ணன் ஏவா வேலு 5000 கோடி சுவாகான்றார். முன்னாடி இருந்த நிதி அமைச்சர் அங்கே போய் வெளிநாட்டில் போய் நான் முதலீடு பண்ணியிருக்காரு 30,000 கோடி. வேறு 3000 கோடிக்கு எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி தூக்கி உள்ளே வச்சிருக்கீங்க. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இதெல்லாம் மாவட்ட செயலாளர் பேச சொன்னார். இல்லை கேட்குறேன், இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் விளையாட்டாக சிரிப்பாக கடந்து போறீங்க. அவங்க வச்சிருக்காங்க இல்லையா 300 கோடி 3000 கோடி, இதெல்லாம் உங்களுடைய ரத்த துளிகள். நீங்க நெத்தி வேர்வை நிலத்துல செஞ்சு சம்பாதிச்ச பணம். ஒரு 500 ரூபாய் கட்டணம் கொடுக்காம உங்க பிள்ளை காலேஜினுடைய தேர்வை எழுத முடியாம நின்னா நீங்கள் வாங்கின ஒவ்வொரு 1000 ரூபாய் பணம் பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான நீதியை வாங்கி கொடுத்துருமா? விழுப்புரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான நீதியை வாங்கி கொடுத்துருமா? ராமேஸ்வரத்தில் பாசி எடுக்க போய் 6 வடமாநிலத்தவங்களால் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாலே அவளோட உயிரை மீட்டு கொடுத்துருமா? வேலையில்லா பட்டதாரிகளாக இன்னைக்கு கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கானே அந்த இளைஞனுடைய வாழ்க்கையை திருப்பி கொடுத்து விட முடியுமா? எவ்வளவு பெரிய பாவத்தை நாம செஞ்சிருக்கோம் தெரியுமா? கடலை வித்துவிட்டான், கடற்கரைகளை வித்துவிட்டான், விவசாய நிலங்களை வித்துவிட்டான், ஆத்தை வித்துவிட்டான், குளத்தை வித்துவிட்டான். நாளைய தலைமுறையை 1000 ரூபாய் கொடுத்தாலும் உங்கள் பிள்ளை எங்க போய் வாழப்போகுது? இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான அரசியலை பேசுகின்ற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். கம்யூனிஸ்ட் ஒரு கட்சி இருந்தது, போராட்டத்திற்கு விதை போட்ட கட்சின்னு சொல்லுவாங்க. என் பாட்டன் சிங்காரவேலன் இந்த மண்ணில் உருவாக்கின கட்சின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கட்சியில் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருந்தால் ஒரு பெண் ஆளுமையாக லீலாவதி அவர். அவளை கொலை செய்த கட்சியோடு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி வச்சது. ஒரு கொள்கை, ஒரு கருத்தியல், ஒரு கோட்பாடு ஒன்று கிடையாது. இதை பேசுவதற்கு இன்று வரை நாங்கள் மட்டும்தான் பேசி கொண்டிருக்கிறோம். இந்த மண்ணில் சமநீதி என்று பேசினாங்க. யாருக்கு இருக்கு சமநீதி? இங்கே எல்லாரும் ஒன்றா ஆயிட முடியுமா? ஒரு குளத்தில் குளிச்சிட முடியுமா? ஒன்றா சாப்பிட முடியுமா? இன்று வரைக்கும் சாதி இருக்கிறது. இதை கலைந்தெறுவதற்கு ஒரு கட்சி இதுவரைக்கும் வந்திருக்கா? பெரியார் பேசினார், பெரியார் சாதியை ஒழிச்சார். எங்க ஒழிச்சார்? அப்புறம் எங்கிருந்து முதலியார் தெரு, எங்கிருந்து செட்டியார் தெரு, எங்கிருந்து தேவர் தெரு, எங்கிருந்து பறையர் தெரு, எங்கிருந்து பள்ளர் தெரு, எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? இவர்கள் சாதியை வைத்துத்தான் அரசியலை தீர்மானித்தார்கள். அருமை சொந்தங்களே, நாம பிளவுபடுத்துவதற்கென்று உருவாக்கப்பட்டது தான் சாதி. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சொல்லுது தமிழனுக்கு சாதி இல்லை, சாதிப்பவன் தமிழன் மட்டும்தான் என்பவற்றை பறைசாற்றிக் கொள்ளுது. தமிழனுக்கு சாதியும் இல்லை, மதமும் இல்லை. இந்த நிலத்தினுடைய பூர்வகுடிகள் நாம். ஆனால் இன்று வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த நிலத்தில் நாம் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கூட இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டதில்லை. ஒவ்வொரு தேர்தல் வருது, ஒவ்வொரு கட்சிகள் வருது, நம் சின்னத்தை பார்க்குறோம், ரெட்டலை, இது உதயசூரியன், நான் இந்த சாதியை பார்த்தேன். இது வரைக்கும் நம்ம 6 காரணங்களுக்காக தான் ஓட்டு போட்டிருக்கோம். 6 காரணங்களுக்கு தான் கட்சிகளுக்காக வாக்கு செலுத்துறோம். நான் அதிமுக, நான் திமுக. அதுலேயும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஒரு கரை வேட்டியை கட்டிக்கிட்டு மடிப்பு கலையாமல் எங்கே போய் அயன் பண்ணுறாங்கன்னு தெரியல, அப்படி சட்டையெல்லாம் மொட்டை வச்சுக்கிட்டு வரும்போது நான் பரம்பரை அதிமுகங்க, நான் பரம்பரை திமுக. என்ன பெரிய ராஜராஜ சோழன் பரம்பரையா? ராஜேந்திர சோழன் பரம்பரையா? கரிகார் பெருவளத்தான் பரம்பரையா? ட்ரெயினுக்கு காசு கொடுக்க முடியாமல் ட்ரெயினை கள்ள ட்ரெயின்ட்டாங்க. அது ஒரு விஷயம். கள்ளத்தனமாக ட்ரெயினில் ஏறி திருவாரூர்லேருந்து போன ஒரு அவர் அது பரம்பரை. நாங்கள் அந்த பரம்பரைங்க, நாங்கள் இந்த பரம்பரைங்க. உண்மையிலேயே நீங்கள் யார் பரம்பரை தெரியுமா? நீங்கள் தானே ராஜராஜ சோழனின் பரம்பரைகள் வாரிசுகள், ராஜேந்திர சோழனின் வாரிசுகள், கரிகால் பெருவளத்தானின் வாரிசுகள். இன்னும் எந்தெந்த மன்னன் எல்லாம் வாழ்ந்தானோ இந்த மண்ணுக்கு நீதியை போதித்த மணிநீதி சோழனுடைய வாரிசுகள் நாம் தான். தமிழர் நாட்டை தமிழ் ஒருவன் ஆளணும், அது இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அக்கறை கொண்ட ஒருவன் வாழணும். இதுதான் எங்களுடைய கொள்கை, கோட்பாடு. ஆனால் எங்கள் பாட்டன் காமராசருக்கு பிறகு இந்த மண்ணை ஆண்ட ஒரு தமிழன் சொல்லுங்க. உங்க வீட்டில் இன்னொருத்தர் உட்கார்ந்துட்டு இது என் வீடுன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? மானமுள்ள, ரோசமுள்ள, திமிருள்ள, ஆண்மை உள்ள ஒரு மனிதன் ஒத்துக்கொள்ளுவானா? மாட்டான்ல. அதை தான் நாங்க சொல்றோம். ஐயா எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, ஐயா கருணாநிதி, அவர் மகன் ஸ்டாலின், இவர் யாரும் தமிழர் நிலத்தினுடைய பிள்ளைகள் அல்ல. இன்னும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமே தமிழினத்தின் தலைவர் கருணாநிதி தான் என்று. தமிழினத்திற்கு ஒப்பற்ற ஒரே தலைவன் தான் எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் தான். ஏன் நாம் வரலாற்றை படிக்கல, வரலாற்றை கடத்தப்படவே இல்லை. சான்சி ராணின்னு ஒரு வீரமங்கை நீங்க படிச்சிருப்பீங்க புத்தகத்தில். நாம் எவ்வளவு மறுதளிக்கப்பட்டிருக்கோம் பாருங்க. சான்சி ராணி பிறப்பதற்கு 75 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மண்ணில் வீரத்தை விதைத்தவள் நமது பெரும்பாட்டி வேலுநாச்சியார் தான். இதை யாராவது பாட புத்தகத்தில் வச்சாங்களா? வேலுநாச்சியாருக்கு பேர் வச்சாங்க தென்னாட்டின் சான்சி ராணியன். உண்மையிலே எப்படி வச்சிருக்கணும்? வடநாட்டின் வேலுநாச்சியார்னு சான்சி ராணியை தான் சொல்லியிருக்கணும். எவ்வளவு மறுதளிக்கப்பட்டிருக்கான்.
பெரியார் பெரியார்னு வீதிக்கு வீதி பேசுகிறார்கள். அருமை சொந்தங்களே, இந்த மண்ணினுடைய ஆகப்பெரும் பெரியார் வாவு சிதம்பரம் பிள்ளை மட்டும்தான். ஒரு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து ஒரு தமிழ சுதேசி கப்பல் விட்டுருக்கான், தன்னோட சொத்தையெல்லாம் வித்து இந்த நாட்டினுடைய மானத்தை காப்பதற்கு. அவங்க பெரியாரா? இன்னும் அவரோட பர்சனல் வாழ்க்கையெல்லாம் நான் தோண்ட விரும்பல, விட்டுருங்க. யார் பெரியார்? இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமானவர்களே, நான் மறந்து போனோம். ஒரு கூட்டத்தில் ஒரு மேடையில் நான் பேசிட்டு வந்துட்டேன். மறைமலை அடிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? நாகப்பட்டினத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு அண்ணா பேர் வச்சுருக்கீங்க, இன்னும் எதுக்கு எடுத்தாலும் கலைஞர் பேர் வைக்கிறீங்க. ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க, கலைஞர் பேர் வைக்கணும்னே, அதுவும் உதயசூரியன் ஷேப்பில். என் வீட்டு பணத்தை எடுத்து உங்கள் வீட்டு பணத்தை எடுத்து உதயசூரியனுக்கு சின்ன வச்சு ஒரு பேருந்து நிலையத்தை கட்டுனாங்க, கலைஞர் பேர் வைக்கணும் அப்படின்ட்டு. அது என்னென்னா கிளாம்பாக்கம். யாரெல்லாம் நீங்கள் உதயசூரியனுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன், ஒரு வாட்டி அந்த பஸ் ஸ்டாண்டு போயிட்டு வாங்க. வாழ்நாள் முழுக்க திமுக ஓட்டு போட மாட்டீங்க. அங்கே போயிட்டு வராங்க, யாரும் போடவே மாட்டாங்க. கலைஞர் பேர் வைக்கணும். அந்த மாதிரி பார்க்குற இடமெல்லாம் கலைஞர் பேர் வச்சிங்க. நான் கேட்டுவிட்டேன், எங்கள் அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. நாங்கள் தான் மறைமலை அடிகளுக்கு செலவு வச்சோன்னார். வேறு என்னங்க செஞ்சீங்க அப்படின்னு. செலவு வச்சிங்களே, அதுக்கு பிறகு அந்த சிலையை போய் பார்த்தீங்களா, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். அது பெரிய பரபரப்பை உண்டு பண்ணிடுச்சு. நேற்றைய இன்னைக்கு நாகப்பட்டினத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் பேசுகிறார். மரியாதைக்குரிய தனித்தமிழுக்கு வித்திட்ட மறைமலை அடிகள் அவர்களுக்கு ஒரு கலையரங்கத்தை கட்டுங்க. ஏற்கனவே அவர் பேரில் வழங்கப்பட்டிருந்த விருதை நிப்பாட்டினதே திமுக தான். நிப்பாட்டினதே. இதை சொன்னது அந்த அவருடைய சம்பந்தப்பட்டவர்களே சொன்னாங்க. அதனால் வரைக்கும் மறைமலை அடிகள் விருது என்று ஒரு விருது கொடுத்து கொண்டு இருந்திருக்காங்க. அண்ணா திமுக காலத்தில் கூட. திமுக வந்த பிறகு அந்த விருதையும் நிறுத்தி வைத்திருந்தது. இப்போது தற்போதைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? நாம் தமிழர் கட்சி போட்ட போடு. இவர்களை பேசுவதற்கு, இவர்கள் குறைகளை சொல்லுவதற்கு கூட சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ ஆட்கள் கிடையாது. ஏன்னா 13 கட்சியோட கூட்டணி. ஒரு கட்சி திமுக நான் 2 கோடி தொண்டர்களை வச்சிருக்கேங்குது. அப்புறம் எதுக்குப்பா 13 கட்சியோட கூட்டணி? பயம். ஏன்? சாதிய ஓட்டுகளை சரியாக வாங்கணும் அப்படின்னு. அண்ணா திமுக 11 கட்சிகளோட கூட்டணி. ஏன்? பயம். மக்களை சந்திப்பதற்கு, மதத்தின் பேரால் வாக்குகளை வாங்கணும். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பயமும் இல்லை. மக்களுக்காக வேலை செய்ய நான் தயாராக இருக்கேன். நீ என்னை தேர்ந்தெடுத்தால் நான் உனக்கு பணி செய்ய போகிறேன், பணம் தர மாட்டேன், வேலை செய்வேன். நீ உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்கோ அதை நாடாளுமன்றத்தில் பேசுவேன். நீங்கள் பின்னாடி பார்க்க போகிறீங்க. நான் பேசலாம் சும்மா பெரிய சரவெடியே இருக்குது. நாடாளுமன்றத்தில் எப்படி பேச போகிறோன்றதுக்கான ஒரு ட்ரெய்லர் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இனிமேல் யார் எப்படிப்பட்டவர்கள் செல்லணும் நாடாளுமன்றத்துக்கு நமக்கு ஒரு அறிவு வேணும். எது ஒன்றும் பேச ஆள் இல்லைங்க. கேஸ் சிலிண்டர் விலை ஏறி போச்சு. இன்னைக்கு மோடி வந்தால் குறைச்சிடுவார். மோடி வந்தால் ஜாடியை தான் தூக்கி கையில் கொடுப்பார், வேற ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. விலை குறைச்சிடுவார். பூண்டு விலை 450 ரூபா. அது சாதா பூண்டு. சைனா பூண்டு 500 ரூபாயா. 500 ரூபாய்க்கு பூண்டு வாங்கி ரசத்தை தடை பண்ணிருங்கன்றானா. ஒரு படத்தில் மனோரமா என்ன செய்வாங்க, ரொம்ப கஞ்சனாக இருப்பாங்க. கோழி குழம்பு சாப்பிடணும்னு கோழியை உரிச்சு கட்டி வச்சுட்டு பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க, ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி பூண்டை நீங்கள் பார்த்து கட்டி வச்சுக்கோங்க. ரசத்துக்கு முன்னாடி ஒரு போட்டுட்டு அப்படி எடுத்து கட்டி வச்சுக்கோங்க. திரும்ப அடுத்த ரசம் வைக்கும்போது திரும்ப ஒரு பல்லு போட்டு எடுத்துங்க. அவ்வளவு தான் செய்ய முடியும். 100 பூண்டு அவங்க கேட்குறாங்க, எவ்வளோங்க பூண்டு வாங்கினீங்க? 20 ரூபாய்க்கு 2 பூண்டு கொடுத்தாங்கங்கிறாங்க. வெங்காய விலை, எல்லா காய்கறி விலை, அத்தியாவசிய பொருட்கள் விலை, அரிசி பருப்பின் விலை எல்லாம் ஏறி போச்சு. ஆனாலும் இவங்களுக்கு வாக்கு சொல்லுவீங்க. ஆனால் 1000 ரூபா மாறாதுடி. இன்னும் 50 வருஷம் ஆனாலும் நீங்கள் 1000 ரூபா தான் உங்கள் பேமெண்ட்டு. அதுக்கு மேலே ஏன்னா ஊபிஸ்க்கு 200, மொத்த மக்களுக்கும் 1000 ருபீஸ். இதில் ஒரு மாற்றமும் வராது. இப்படியே தான் நம்ம காலம்புறா இருக்க போகிறோம். பெண்களுக்கு 1000 ரூபாய். அது அந்த 100 நாள் வேலை திட்டத்தில். அது 100 நாள் வேலையே கிடையாது, அது 6 நாள் வேலை தான். வருஷத்துக்கே 6 நாள் தான் வேலை. ஆனால் பேர் 100 நாள் பேர் மட்டும். அது 250 நாளாக மாற்றி பல ஆண்டுகள் ஆகுது. ஆனாலும் இன்னும் 10 நாளைக்கு தொடர்ந்து வேலை கொடுக்க முடியல. அந்த வேலையில் போய் உட்காந்துக்கிறது. உனக்கு வந்துச்சாடி, எனக்கு ஏறவே இல்லடி அளவு. போன மாதம் வந்துச்சுடி, இந்த மாதம் வல்லடி. இந்த காசு எங்கேருந்து வருது? இந்த குடுகுடுப்பை ஆட்டிட்டு போனார்ல, அது சொன்ன விட்டுட்டோம் பாருங்க. அவர் போய் இப்போ மறுபடியும் அதே குடுகுடுப்பை கையில் எடுத்துட்டாங்க. இவங்களுக்கு குடுகுடுப்பு அடிக்கிறதே வேலைங்க. நான் ஒன்றும் இந்த அப்பா சொல்லலை, போய் சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் தான் வராரு, உங்களுக்கு வெளிச்சத்தை தர போகிறாருன்னு. பாதி நேரம் கரண்ட் கட்டு. காலையிலேருந்து கிளம்புறேன், 11 மணி வரைக்கும் கரண்ட் இல்லை. இப்போ 12 மணிக்கு கிளம்புறான்னு பார்த்தா அப்பயும் கரண்ட் இல்லை. நைட்டில் சுத்தமாக இருக்க மாட்டேது பல நேரத்தில், பாதி ஊர்களில். அவர் போய் சொல்லிட்டார் போல. அங்கே உள்ள பெண்கள்லாம் எந்திரிச்சிட்டாங்க. நிப்பாட்டுறா, எவ்வளோ நாளைக்கு இப்படியே போய் சொல்லிட்டு அலைவ. முதல்ல ஒரு பாட்டு போட்டால் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறார். ஒன்றும் விடியலை. இங்கே
எல்லாம் அவிஞ்சு போச்சு. முதல்ல சாராய கடையை மூடுற, அப்புறம் வந்து நீ குடுகுடு படிடான்னு சொல்லிட்டாங்க. அவர் என்ன சொல்கிறதே தெரியாமல் வாயடைச்சு திரும்ப போயிட்டார். மக்கள் விழித்து கொள்ளாமல் எது ஒன்றும் மாறாது அருமை சொந்தங்களே. மக்கள் விழித்து கொள்ளணும். சாராயம் விற்கிற காசுல தான் நீ நானும் வாழணும் அப்படின்னா அந்த வாழ்க்கை எதற்கு? 40,000 கோடி போன ஆண்டு கல்விக்கு மட்டும் ஒதுக்கியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 40,000 கோடி. உங்கள் பகுதியில் எத்தனை பள்ளிக்கூடம் புதுசாக கட்டியிருக்காங்க? எத்தனை சமையல் கூடங்கள் கட்டப்பட்டிருக்கு? எத்தனை கழிவறைகள் கட்டப்பட்டிருக்கு? எத்தனை கழிவறைகளுக்கு கதவுகள் போடப்பட்டிருக்கு? எதுக்கெல்லாம் குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கு? எதுக்கெல்லாம் கழிவுநீர் வடிகால்கள் செய்ய கொடுக்கப்பட்டிருக்கு? சொல்லுங்க இப்போ தயவு செஞ்சு. 40,000 கோடி. இந்த ஆண்டு 70,000 கோடிங்கிறாங்க. 70,000 கோடி ஒரு ஆண்டுக்கு கல்வித்துறைக்கு மட்டும் ஒதுக்குறாங்கன்னா 10,000 பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகின்ற தருவாயில் இருக்குன்னு பேசினார் ஐயா அன்பில் மகேஷ் அவர்கள். 10,000 பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகின்ற தருவாயில் இருந்து யாராச்சும் காசு கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆனால் ஒதுக்குன 70,000 கோடி எங்க? இன்னைக்கு 3 லட்சம் கோடிக்கு பட்ஜெட். 3 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் ஒரு வருஷத்தில். எல்லாம் ஒதுக்குறாங்க. 500 கோடி, 1000 கோடி, 1500 கோடி. எங்கே ஒதுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஓரமாக ஒதுக்கி இருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி அவங்க அப்பா இருக்கும்போதெல்லாம் கூவோம். இப்போ இவங்க நொய்யலாறு இன்னும் பல ஆறுலாம் இருக்குது. அது எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணுறோம். ஏதாவது ஒரு ஊரில் வருஷ கணக்கில் 100 நாள் வேலையில் குளத்தை வெட்டுறீங்க, வருஷ கணக்கில் வாய்க்காலுக்கு வெட்டுறீங்க, இருக்கிற கருவ மரத்தையோ இல்லாத கருவ மரத்தையோ பிடுங்கி எறிகிறீங்க. ஒரே ஒரு குளத்தை சீரமைச்சு நான் இதில் தண்ணி தேக்கி வச்சு என்னுடைய பாசனத்துக்காவது பயன்படுத்தி கொண்டேன். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நான் ஒன்றை கேட்குறேன். ஏழைகளின் சின்னம் ரெட்டலைன்னு எவமெல்லாம் செவுத்தில் எழுதுறானோ அவனெல்லாம் அடிங்க, பிச்சை எடுத்துருங்க. ஏழைகளின் சின்னம். 50 வருஷமா நான் ஏழை, என்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு போன ஒருத்தன் ஏழையா இருக்கானா? ஒரு ஒன்றிய கவுன்சிலர் 3 இன்னோவா கார் வச்சிருக்காரு. ஒன்றிய கவுன்சிலர் 3 இன்னோவா கார். நாங்கள் செகண்ட் ஹேண்டில் வாங்கினா கூட முக்கி 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்க முடியல. அப்படித்தான் இருக்கு. ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். ஆனால் இந்தியாவிலே 5வது பெரிய பணக்கார குடும்பம் ஐயா கருணாநிதியோட குடும்பம். எங்கிருந்து வந்தது காசு? எங்கிருந்து வருகிறது? மக்களுக்கு புரிதல் இல்லாமல் எது ஒன்றும் மாறப்போறது இல்லை. நாங்கள் சொல்றோம், சாமானிய மக்களுக்கான அரசியல் இது, எளிய மக்களுக்கான அரசியல் புரட்சி இது, ஓட்டுக்கு பணம் கொடுக்காத மக்களுக்கான பணியாற்றம் செய்கின்ற அரசு இது. ஆட்சியாக இது மாறணும். ஒரு சாமானிய மக்களும் சட்டமன்றத்துக்கு போகணும், நாடாளுமன்றத்துக்கு போகணும், ஒரு சராசரி வாழ்க்கையை மக்களுக்கு கொடுக்கணும். நல்ல காற்று, தூய்மையான குடிநீர், நல்ல மருத்துவம், சரியான கல்வி, சமமான கல்வி, நல்ல அவங்க வாழ்வதற்கான சூழல், படித்தவர்களுக்கான வேலை, பெண்களுக்கான பாதுகாப்பு, இது எல்லாவற்றையும் உறுதி செய்யணும்னு ஒரு பெரிய லட்சிய கனவோடு வந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இங்கே உட்கார்ந்துருக்கவங்களாம் ஏதாவது காசு கொடுத்து கூட்டு வந்தோமா? சரக்கு கொடுத்து கூட்டு வந்தோமா? கோழி பிரியாணி கொடுத்து கூட்டு வந்தோமா? இல்லை. தமிழர் நிலத்தில் எப்படியாவது தமிழனுடைய ஆட்சி அமைந்திராதான்னு பெரிய ஏக்கத்தில் வந்த பிள்ளைகள் நாங்கள். இன்னைக்கு விலைவாசி உயர்வை பற்றி ஒருத்தருக்கும் கவலை இல்லை. காவிரி நதிநீர் வந்துதா வரலையான்னு ஒருத்தருக்கும் கவலை இல்லை. கடைமடை பகுதி நமது பகுதி, நாகப்பட்டினம் மாவட்டம் கடைமடை பகுதி. ஒவ்வொரு முறையும் தண்ணி வருமா வராதான்னு பெருத்த கவலை. மழை வந்துட்டா வடிகால் இல்லாமல் அந்த தண்ணியில் மூழ்கி போய் அது ஒரு கவலை. அடுத்தது வறட்சியின்பால் கவலை. அறுவடை பண்ணி நெத்தி வேர்வை நிலத்தில் செஞ்சு சேத்துல நின்று அறுவடை பண்ணி கொண்டு வந்தா ஆதார விலைக்கும் போராடிட்டு நிற்க வேண்டியதாக இருக்கு. இன்னைக்கு ஒரு பக்கம் விவசாயிகள் அங்கே போராடிட்டு இருக்காங்க. டெல்லியில் தலைநகரில் போராடிய மக்களை என்னன்னு கூப்பிட்டு பேசாம கண்ணீர் புகை குண்ட வீசுறான் நாடு மோடி அரசு. ஒரு மேல் சாதி கிணறா குளமா, அதில் ஒடுக்கப்பட்ட மக்களை சேர்ந்து 4 குழந்தைங்க போய் குளிச்சுட்டான், தண்ணி குடிச்சிட்டான். கட்டி வச்சு 1 மணி நேரம் அடிக்கிறாங்க. கட்டி வச்சு பச்சை பிள்ளைங்களை 1 மணி நேரம் அடிக்கிறான். இந்த ஆரிய சித்தாந்தத்தை கொண்ட, இந்த பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்தத்தை கொண்ட மக்கள் அவங்களுக்கு திரும்ப ஆட்சி அதிகாரம் வேணும்னு தமிழ்நாட்டிலேயே வந்து நிற்கிறாங்க. தாமரை மலருமா? எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவரே தாமரை தின்னால் நின்றுவார். தமிழ்நாட்டில் எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சி வந்துடும், தமிழ்நாட்டில் திமுக எப்படியாவது வந்துடும், தமிழ்நாட்டில் அண்ணா திமுக எப்படியாவது வந்துடும். எல்லா கட்சியும் வரும், நாம் இருக்க மாட்டோம். ஏன்? ஏற்கனவே நிலம் இல்லை, ஏற்கனவே வளம் இல்லை, ஏற்கனவே மழை இல்லை, ஏற்கனவே மலைகள் இல்லை, எது ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு கடலும் இல்லை. கொஞ்ச நாளில் ஒரு படத்தில் மீனை வரைஞ்சி இதான் மீனுன்னு உங்கள் பிள்ளைங்கள்ட்ட காட்டணும். ஏன்னா கடலை வேதாந்தா குழுமம் வாங்கிருச்சு, ஓஎன்ஜிசி நிறுவனம் வாங்கிருச்சு. எப்படி இங்கே கரையில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் போட்டு எண்ணெய் எடுக்கிறாங்களோ அதே போன்று கடல்லையும் எடுக்க போகிறாங்க. எந்த மண்ணில் போய் வாழ போகிறீங்க? எந்த மண்ணில் வாழ போகிறீங்க? எதுக்கு தான் கேள்வி கேட்க போகிறீங்க?
அமைதியாகவே கடந்து போவீங்க. நாங்கள் எல்லாம் பேசுவோம், உங்களுக்கு தற்போதைக்கு சரி என்று படும். ஆனால் அப்படியே வருவாங்க சாயந்தர நேரம். இந்த திருடுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் தான் வருவாங்க. அந்த மாதிரி இரவு நேரத்தில் 11 மணிக்கு வந்து கதவை தட்டுவாங்க, டொங்கு டொங்குன்னு. நம்ம போய் திறந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படி கையை மூடி. ஈரோட்லலாம் பால் மேலே சத்தியம் வாங்கினாங்க, தலைச்சம்புள்ளையே கூடுன்னு சத்தியம் வாங்கிறாங்க. திராவிட மாடல். ஐயா ஸ்டாலின் சொல்லி கொடுத்துருக்காரு, உங்கள் வீட்டில் யார் தலைச்சம்புள்ள அவங்கள கூப்பிடுங்க. எங்கள் வீட்டில் வந்து கூப்பிட்டுருக்காங்க அம்மாட்ட, உங்கள் அம்மா உங்கள் வீட்டில் தலைச்சம்புள்ளையை கூப்பிடுங்க, என் பொண்ணு தான் காளியம்மாள் தலைச்சம்புள்ள கூட்டான்னு சொல்லியிருக்காங்க. திரும்பி பார்க்கவே இல்லை, ஓடிட்டாங்க. தலைச்சம்புள்ளையை கூப்பிட்டு தள்ளடி சத்தியம் வாங்குறது. 2000 ரூபா வாங்கியிருக்கீங்க, நம்ம வந்து சத்தியத்தை மீறக்கூடாது. யார் இவங்க கொடுக்குற சத்தியத்தெல்லாம் மீறிடுவாங்க, நாம் சத்தியத்தை மீறக்கூடாது. இந்த 2000 ரூபாய் எங்கிருந்து வந்தது என்ன கேட்சி கேட்டிருக்கோமா? நமக்கு காசு வந்தால் போதும். ஏன் உழைப்பின்பால் நமக்கு மரியாதையே இல்லாமல் போயிடுச்சு. இலவசமாக என்ன வந்தாலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழலுக்கு உருவாக்கிட்டோம். அதனால தான் இலவசமாக நோய்கள் வருது, இலவசமாக விலைவாசி அதிகமாகுது, இலவசமாக பிரச்சனைகள் வருது, இலவசமாக வாழ தகுதியற்ற பூமியாக அந்த பூமி மாறி போகுது, இலவசமாக காற்றில் நஞ்சு கலக்குது, இலவசமாக உணவில் நஞ்சு கலக்குது, இலவசமாக குழந்தைகளுக்கு புற்றுநோய் வருகிறது, இலவசமாக பெண்களுக்கு எதிரான எல்லா அமைப்பும் வருது. இந்த மண்ணில் தானே நம்ம வாழ்கிறோம். மணிப்பூரில் நடந்த கலவரத்தை பற்றி இன்று வரை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பொள்ளாச்சியில் நடந்த ஆயிரக்கணக்கான பெண் பிள்ளைகளை பாலியல் வன்கொடுமை செய்து கதற அடித்து சித்திரவதை பண்ணான எத்தனை இளைஞர்கள் போராடணும்? ஜல்லிக்கட்டுக்காக போராடணும், ஆம் நம் உரிமை போராடணும். ஆனால் அதே பெண்களுக்கு வாழ்க்கைக்காக நாம் எத்தனை பேர் போராடணும்? நம்ம வீட்டில் அப்படி ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோங்க, உழைக்கிற பணத்தை எல்லாம் கொட்டி படிக்க வைக்கிறோம். நல்ல ஆட்சி இருந்தால் எதுக்கு பணத்தை கொட்டி படிக்க வைக்கணும்? நல்ல கல்வியை கொடுக்காத அரசு ஒரு அரசா? லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வைக்கிறோம். படிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க? வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க உண்மையிலேயே வருத்தமாக இருக்குது. பிஎஸ்சி படிச்சுட்டு, பிகாம் படிச்சுட்டு, பிஇ படிச்சுட்டு, இன்னும் இருக்கக்கூடிய ஏனைய படிப்புகள்லாம் படிச்சுட்டு 1500 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு ஒரு ஜவுளி கடையில் 3000 ரூபாங்க சம்பளம். காலையிலேருந்து நிற்கிது கால் கடுக்க, நைட்டு 9:30 மணி வரைக்கும். ஒரு பெண் பிள்ளை வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு உட்காந்துருக்கோம். அந்த பிள்ளை பாதுகாப்பாக வீடு வந்து சேருமா இல்லையான்னு. இந்த சூழ்நிலை ஏங்க? சொந்த ஊரில் இருக்கிற நிலம் இல்லையா, வளம் இல்லையா, மண் இல்லையா, மழை இல்லையா, காற்று இல்லையா, என்ன இல்லை நம்ம மண்ணில்? எதுக்கு உள்ளூரில் வேலை கொடுக்க முடியல? ஒரு கிராமம், ஒரு சின்ன கிராமத்தை எடுத்துங்க, ஒரு ஊராட்சி, ஒரு 20 பேர் இருக்காங்க, 20 பெண்கள். அந்த 20 பெண்களுக்கு இந்த பாருங்கள், உங்களுக்கான கடன் வாய்ப்பு திட்டம் அரசு வச்சிருக்கு. நீங்கள் ஒன்றும் புதுசாக கொண்டு வர தேவையில்லை, இருக்கிற திட்டத்தே சொல்கிறேன். 20 பெண்கள் இருக்கீங்க, நான் 20 பசு வாங்கி தர்றேன். அரசே ஒரு ஊராட்சி நினச்சா உனக்கு ஒரு நாளைக்கு 400 ரூபா சம்பளம், நீ மாட்டை மேய்ச்சி கட்டு, பால் கறந்து கொடு, இவ்வளோதான் உனக்கு வேலை. அந்த பாலை இன்னொரு 20 பெண்கள் இருக்காங்க, இந்த பாலை எடுங்க, நீங்கள் இதை காய்ச்சுங்க, நீங்கள் இதிலேருந்து வெண்ணெய் தயாரித்து கொடுங்க, அல்லது நெய் தயாரித்து கொடுங்க, அல்லது தயிராக்கி கொடுங்க. உங்களுக்கு 20 பேருக்கு வேலை, ஒரு நாளைக்கு 400 ரூபா சம்பளம், 8 மணி நேரம் வேலை. எல்லோருக்குமான வேலை வாய்ப்பை உறுதி செய்ய முடியுமா முடியாதா? ஒரு வேப்பங்குச்சி 20 ரூபாய்க்கு விற்கிதுங்க டெல்லியில். ஒரு வேப்பங்குச்சி, ஒரு இளநீ இருக்கு பாருங்க, அந்த இளநீ தண்ணி எடுத்து ஒரு குடுவையில் அடைச்சி 450 ரூபாய்க்கு விற்கிறாங்க பக்கத்து நாட்டில். 450 ரூபா ஒரே ஒரு இளநீ. அப்போ இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் வளங்களை மேம்படுத்தி வருமானத்தை ஈட்டணும்னு இவங்களுக்கு எண்ணமே இல்லை. மாறாக சாராயத்தை விற்று நாடு நடத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு மண்ணின் மகன் மட்டும்தான் இந்த நிலத்தில் லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான நிர்வாகம் அமைக்கணும். யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு இதுவரைக்கும் கிடந்தார்களோ அவர்களுக்கான அரசியல் அதிகாரத்தை கொடுக்கணும். சாதி மத பேதத்தை தூக்கி எறிக்கணும். தமிழனுடைய நிலத்தில் தமிழனுடைய ஆட்சி அமையணும். அவனுடைய விவசாய நிலத்தை பாதுகாக்கணும், அவனுடைய வளத்தை பாதுகாக்கணும். அடுத்த தலைமுறை இந்த மண்ணில் சுதந்திரமாக வாழ வேண்டும். நல்ல கல்வி, தூய குடிநீர், சிறந்த மருத்துவம் எல்லோருக்கும் சமமானதாக அமைய வேண்டும் என்று ஒரே ஒரு மனிதன் தான் சொல்லுகிறான், எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். நாங்கள் ஒவ்வொரு தேர்தலப்பையும் வர்றோம், எவ்வளோ மனசு வலிக்கும் தெரியுமா? நீங்கள் அப்படியே எங்களை பார்ப்பீங்க, நாங்கள் குறைவான நபர்கள் வர்றோம் அப்படின்னு. சின்ன சின்னதாக சேர்த்தா தான் பெருவெள்ளமாக மாற முடியும். நாங்கள் குறைவான நபர் வர்றோன்னு எங்களை ஒரு மாதிரி பார்ப்பீங்க, எங்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டீங்க. அதிலும் ஒரு சில பேர், நல்ல 31 லட்சம் பேர் உண்மையிலேயே இந்த தமிழ் மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க. இன்னும் அடுத்தடுத்த கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினாலாம் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டிற்குரிய நிலைமையில் நாளைக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த நிலத்தை நேசிக்கக்கூடிய மக்கள் அத்துணை பேரும், இந்த மண்ணினுடைய குடிகளாக பூர்வ மக்களாக இருக்கக்கூடிய அத்துணை பேரும், யாரெல்லாம் உங்கள் உடம்புல தமிழ் ரத்தம் ஓடுகிறது என்பதை உணர்ந்த அத்துணை பேரும், இந்த மண்ணினுடைய ஆதி பாட்டனுடைய வாரிசு என்று உணர்ந்த நீங்கள் அத்துணை பேரும்
நாம் தமிழர் பக்கம்தான் நிற்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தமிழர்கள், நாங்கள் தமிழர்கள், நாம் தமிழர்கள் என்ற ஓர்மைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் நாம் தமிழர் கட்சி. காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் அப்பொழுதே செத்துவிட்டது. திமுக உருவாக்கப்பட்டதின் நோக்கம் செத்துவிட்டது. அண்ணா திமுக உருவாக்கப்பட்டதின் நோக்கம் செத்துவிட்டது. அருமை சொந்தங்களே, ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கட்சி தொடங்கினாங்க. அந்த சாதிய மக்களை மட்டுமே மேம்படுத்தினாங்க. ஆனால் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் ஒட்டுமொத்த தமிழினத்தை தூக்கி நிறுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. எல்லாரும் ஒரு கொடி வச்சிருக்காங்க. திமுக ஒரு கொடி வச்சிருக்கு, அண்ணா திமுக ஒரு கொடி வச்சிருக்கு, பாமக கொடி வச்சிருக்கு, தேமுதிக கொடி வச்சிருக்கு, விடுதலை சிறுத்தை கொடி வச்சிருக்கு. எல்லோரும் வைத்துக்கொள்ள கொடி, அவர்கள் வடிவமைத்த கொடி. நாம் தமிழர் தூக்கி பறக்க விட்டிருக்க கொடி இந்த சோழ பெருநிலத்தின் சொந்த கொடி. அதுதான் நம்ம இந்த மண்ணினுடைய கொடி. ராஜராஜ சோழன் பிடித்த கொடி, ராஜேந்திர சோழன் பிடித்த கொடி, கரிகால் பெருவளத்தான் பிடித்த கொடி. இந்த மண்ணினுடைய கொடியே இந்த புலிக்கொடி தான். 1000 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழுடைய வரலாற்றை மறைத்து விடலாம் என்ற நின்றவர்களெல்லாம் சமட்டி எடுத்து அடித்தான் எங்கள் தலைவன் ஈழ நிலத்தில் இதே புலிக்கொடியை சுமந்து. அதே புலிக்கொடியை தமிழ் மண்ணில் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு பறக்க விட்டான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். அவனுடைய வாரிசுகளாக, அந்த தமிழ் நிலத்தினுடைய வாரிசுகளாக யாரெல்லாம் உங்கள் மனசில் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் எங்கள் தங்கை கார்த்திகா என்னோட சகோதரிக்கு வாக்கு செலுத்துங்க, வலிமைதாருங்க. எளிய மக்களுக்கான அரசாங்கத்தை வெல்லாது எது ஒன்றும் நடக்காது. உங்களுக்கான சட்டத்தை நீங்கள் தான் தீட்டணும். எங்கள் அண்ணன் அப்போ அண்ணன் சொன்னது மாதிரி திமுகவில் போய் ஒரு சீட்டு கேளுங்க. ஒரு சீட்டுக்கு 25 கோடி, நீ தேர்தலுக்கு 50 கோடி சீட்டு கிடையாது. அதுல நீ சமூக நீதி பேசுற இந்த கூட்டம் நீ என்ன சாதி என்று கேட்காம இதுவரைக்கும் அதிமுகவுக்கு போங்க, அப்ளிகேஷன் ஃபார்மே 15,000 ரூபாயா. எங்களுக்கு கட்டுத்தொகையா மட்டும் தான் நினைக்கிறேன், அவ்வளோதானே. 25,000 ரூபா, இன்னும் கூடுதலாக 10,000 ரூபா போட நாங்கள் கட்டுத்தொகை கட்டிடுவோம், டெபாசிட் கட்டிடுவோம். ஆனால் அதிமுகவில் அப்ளிகேஷன் ஃபார்ம் 15,000 ரூபா. அங்கே போனீங்கன்னா 25 கோடி சீட்டுக்கு, 50 கோடி இல்லைன்னா 100 கோடி நீங்கள் செலவு பண்ணணும். போட்ட தொகையை முதலீடாக போட்டால் எடுப்பாங்களா மாட்டாங்களா? திரும்ப அவங்கள அதில் லாபம் பார்ப்பாங்களா மாட்டாங்க? அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு சாலை வரும், எப்படி தண்ணி வரும், உங்கள் பிரச்சனை எப்படி சட்டமன்றத்தில் பேசுவாங்க, எப்படி நாடாளுமன்றத்தில் பேசுவாங்க? பாதி நேரம் தூங்குறாங்க, பாதி நேரம் தட்டுறாங்க. அதில் முடிச்சுக்கிறதுக்கான காரணம் தட்டுறது ஒன்று, தூங்கிட்டு இருக்காங்களா அதை தட்டி விட்டு அப்படியே எழுப்பி விடுறது. பாதி நேரம் யார் ஒருவரை நான் லட்சிய நோக்கத்திற்காக அனுப்புனேன், இவர் எனக்காக பேசுவார், என் பிரச்சனை தெரிஞ்சவர், இவர் படித்தவர், இவர் பண்பாளர். கற்பழிப்பு வழக்கு உள்ளவரெல்லாம் நீங்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்பி விட்டுருக்கீங்க. எதையும் பார்க்கறது இல்லை. ஒரு புடவை கடைக்கு போகிறது அம்மாலாம் என்ன எடுத்தாங்க, நானும் அப்படி தான் பெரட்டுவேன். ஆமாம், ஒரு புடவை எடுக்க போனோம் அப்படின்னா ஒரு 15 ரேக்கில் உள்ள புடவை அம்புட்டு இழுத்து போட்டுருவோம். இது சாயம் போகுமா, இது போவாதா, இது நான் கேட்ட பிராண்டா, இது குவாலிட்டியாக இருக்குமா, இது இருக்காதா, இது 6 மாதம் கட்டுவோமா, இது 1 வருஷத்துக்கு கட்டுவோமா, இது கம்பெனி பிராண்டா, இது என்ன மாதிரியான நூல், எத்தனை தறி, எத்தனை கோர்வை, இதெல்லாம் நம்ம பேசுவோம். ஒரு புடவை 1000 ரூபாய், அதிகபட்சம் போனால் 6 மாதம் கட்டுவோம். ஒரு 10 முறை கட்டி தூக்கி போட்டுருவோம் அந்த சாரி, அந்த புடவையை. அதுக்கப்புறம் அதை கட்ட மாட்டோம். அதை இவ்வளவு தேடுகிறோம். 5 வருஷம் நம்மளுடைய அரசியல் வாழ்க்கை எழுதக்கூடிய அரசியலை நாம் தேடுறதே இல்லை. இவர் படித்தவரா, இவர் பண்புள்ளவரா, இவர் மீது என்ன வழக்கு இருக்குது, இவர் சொத்து மதிப்பு எவ்வளவு, இதுக்கு முன்னாடி இவர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தார், எனக்காக பேசுவாரா, ஏதாவது ஒரு போராட்ட தளத்தில் நின்றுருக்கிறாரா, போராடி இருக்கிறாரா, அந்த மக்களுக்கான பேசை ஒரு நாடாளுமன்றத்தில் பேசுவாரா, எது ஒன்றையும் நாம் பார்ப்பதில்லையே. எது ஒன்றையும் பார்ப்பதில்லை. என் சாதிக்காரர்னு ஓட்டு போடுறது, என் கட்சிக்காரர்னு ஓட்டு போடுறது, இந்த சின்னத்தை தவிர வேறு எந்த சின்னத்துக்கும் நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறது, காசு கொடுக்குறாங்கன்னு ஓட்டு போடுறது, இலவச திட்டங்கள் அறிவிக்கிறாங்கன்னு ஓட்டு போடுறது. இதை தவிர என் பிள்ளையோட நலன் இதில் இருக்குது, என் பிள்ளைக்கான கல்வி இதில் தான் இருக்குது, எனக்கான மருத்துவம் இதில் தான் இருக்குது. ஒரே ஒரு அமைச்சர் அரசாங்க மருத்துவமனையில் போய் எனக்கான நோய்வாயை நான் சரிப்படுத்தி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களா? ஏன் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை மட்டும் காவேரிக்கு போகிறாங்க, அப்பல்லோ மருத்துவமனைக்கு போகிறாங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை இவங்க தான் கேவலப்படுத்துகிறாங்க. அப்போ இவங்க மீது நம்பிக்கை இல்லை. ஏன்? ஒரு அமைச்சர் அவர் காலேஜ் நடத்துகிறார், அவர் பள்ளிக்கூடம் நடத்துகிறார், அவர் மருத்துவமனை நடத்துகிறார். இதெல்லாம் அவர் நடத்தினா அரசினுடைய மருத்துவமனை கல்வி சாலைகள் எப்படி தரமாக இருக்கும்? தரமாக இருந்தால் எல்லா பிள்ளையும் அரசு கல்லூரிக்கு போகும். அவர் கல்லூரி என்ன பண்ணுவார்? இழுத்து மூடுவார். அதனாலேயே அரசினுடைய கல்வி நிலையங்கள் மருத்துவமனைகளை அவங்க தரம் வாய்ந்ததாக வைக்கவே மாட்டாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்? அது முதலமைச்சர் பிள்ளையாக இருந்தாலும் அரசு பள்ளி தான், சாமானிய வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் அரசு பள்ளி தான்,
முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லைனாலும் அரசு மருத்துவமனை தான், ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு உடம்பு சரியில்லைனாலும் அரசு மருத்துவமனை தான். அப்போது தானே எல்லாருக்கும் சரியான சமமான மருத்துவம் கிடைக்கும், எல்லாருக்கும் சரியான கல்வி கிடைக்கும். நாங்கள் ஒருத்தர் தாங்க சொல்கிறோம், நாங்கள் வந்தால் நிலத்தை சீரமைப்போம், நீர்நிலைகளை பாதுகாப்போம், ஏரி குளங்களை தூர்வாரி வருகின்ற மழையை சேமித்து வைப்போம், விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரை நாங்கள் கொடுப்போம். இவற்றை எல்லாம் நாங்கள் தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். நல்ல கல்வியை தருவோம், தூய குடிநீரை தருவோம், பெண்களுக்கான பாதுகாப்பை முதல்ல உறுதி செய்வோம், அவங்களுக்கான வேலை வாய்ப்பிலும் சரி, அரசியலும் சரி, கல்வியிலும் சரி சமமான பங்களிப்பை தருவோம், எளிய மக்களுக்கான அரசியல் புரட்சியை உண்டு பண்ணுவோம். இது எல்லாவற்றையும் பேசுகின்றது நாம் தமிழர் கட்சி. நான் மீண்டும் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னது, நல்லவன் கெட்டவன் பார்த்து ஓட்டு போடுங்க. யார் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சரியானவர்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. பணம் கொடுக்க வர்றாங்களா, உங்கள்கிட்ட கொள்ளடிச்ச பணம் தான், வாங்கிக்கோங்க, தவறு தான். ஆனால் இவர்களுக்கு பாடம் போட்டுவதற்கு வேறு வழி இல்லை, வாங்கிக்கோங்க. நல்ல ஒரு பக்கம் வாக்கு செலுத்துங்க. சரியான நபர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க. நாடாளுமன்ற தொகுதியில் ஆக பெரும் வேட்பாளராக இந்த மொழி மீது ஆர்வம் கொண்டு அவங்க வேலை செய்கிறதுக்காக ஜெர்மனி நாட்டுக்கு போயிருந்தாங்க. 7 லட்ச ரூபாங்க சம்பளம், 7 லட்ச ரூபா. 7 லட்ச ரூபா சம்பளத்தை விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடியவர்கள் தன் மொழி மீது கொண்ட பற்றின் காரணமாக அதே மொழி வெறியை ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க? தமிழில் பேர் வைக்கிறதுக்கு அழுகுறோமே நாம, திட்டிசு புட்டிசு அதிசு இதிசு நிதிசு அசு புசு டசு, வாயில நுழையாத பெயர்கள். உன் பெயர்கள் தானே அடுத்த பரம்பரையே உனக்கு தலைமுறைக்கு கடத்தான். அதை நம்ம கண்டுகொள்ளவே இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து 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 இது போன்று லஞ்சமோ ஊழலோ அரசியல் நெருக்கடிகளோ மக்களை ஏமாற்றுகின்ற எந்த விதமான சூழலும் இருக்கக்கூடாது. அந்த நாட்டு மக்கள் தன்னுடைய இயற்கை வளத்தையும் நலத்தையும் அவ்வளவு நேசிக்கிறான். அதே போன்று நம் மண்ணின் மீதான வளத்தையும் நலத்தையும் நாம் நேசிக்க வேண்டும் என்று 7 லட்சம் ரூபா வேலையை விட்டு தள்ளிவிட்டு நம் மக்களுக்காக போராட வந்து இந்த நிலத்தில் நின்று கொண்டிருக்கிறார் இந்த அருமை மகள். அவளை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் இந்த மண் சபிக்கப்பட்ட மண்ணாக மாறும். நாம் சபிக்க தேவையில்லை, பச்சை பசேல் என்ன விளைந்து நிற்கக்கூடிய பயிர்கள் சபிக்கும். எனக்கு தண்ணி வந்திருக்கும்டா, நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டிருந்தா படுபாவி என்னை கருக விட்டுட்டியான அந்த பயிர்கள் சபிக்கும். ஏன் காஞ்சிபுரம் மேல்மா பகுதியில் இந்த பக்கம் நெய்வேலி நிலக்கரி இருக்கக்கூடிய பகுதியில் பச்சை பசேல்னு விளைஞ்சிருந்த பயிர்கள் மீது டிராக்டரையும் ஜேசிபி எந்திரங்களையும் விட்டு நசுக்குனா உலகத்துக்கெல்லாம் சோறு போடுற விவசாயி அங்கே டெல்லி தலைநகரில் போராடி கொண்டிருக்கான். பேசுவதற்கு ஒரு அரசியல் கட்சி இல்லை, எல்லாம் சீட்டுக்கு அடிச்சுட்டு நிற்கிறாங்க. எனக்கு 4 சீட்டு, உனக்கு 2 சீட்டுன்னு. ஒரு கட்சி மட்டும்தான் அந்த விவசாயிகள் போராட்டத்தை இன்று வரை பேசி கொண்டிருக்கிறது. உழைக்கும் மக்களுக்கான உணவை தரக்கூடிய விவசாயி என்பவன் இறைவனுக்கு சமமானவன் என்று. இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். நாங்கள் சொல்ல வந்ததை எல்லாம் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. நீங்கள் வாக்கு செலுத்தினாலும் சரி, வாக்கு செலுத்தவில்லை என்றாலும் சரி, இந்த மக்களுக்காக இறுதி மூச்சு உள்ள வரைக்கும் நாம் தமிழர் கட்சி நிற்கும். தமிழர் நிலத்தில் தமிழனுக்கான ஆட்சி அதிகாரம் அமையும் வரை எங்கள் போராட்டம் தொடரும். லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான நிர்வாகம் அமைக்கும் வரை எங்களுடைய இந்த ஒலிகள் உங்களுக்கு கேட்டுக்கொண்டே தான் இருக்கும். ஆக பெரும் வேட்பாளராக இருக்கக்கூடிய அருமை சகோதரி கார்த்திகா அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள், வலிமை தாருங்கள். எளிய வெல்லட்டும், புதியதோர் தேசம் செய்வோம், மக்களின் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற ஆக பெரும் கோட்பாட்டோடு செந்தமிழன் சீமான் அவர்களின் தங்கையாக, அவர்களுடைய பிள்ளையாக உங்களை நோக்கி வலம் வரக்கூடிய சாமானிய வீட்டு பெண்களான எங்களை கண்டுணர்ந்து பாருங்கள். உலகத்துக்கெல்லாம் உணவளித்து விட்டு ஒட்டிய வயிறுடன் கட்டிய முண்டாசுடன் விவசாயி ஏதாவது இந்த மண்ணில் மாற்றம் வந்து விடாதா என்று உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வாக்கு செலுத்துங்கள், வலிமை தாருங்கள், புரட்சி எப்போதும் வெல்லும். அதை நாளை மலரும் நாம் தமிழர் சொல்லும். நாம் தமிழர், நாமே தமிழர். பூண்டு ரொம்ப முக்கியம், கவனத்தில் வச்சுக்கோங்க. ரசம் வைக்கும் போதெல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய வாசனை உங்கள் வீட்டு வாசனை. ரொம்ப நன்றிக்கா. அக்கா போகும்போது பூண்டை எங்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க அக்கா. மாநில